அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இவ 30,000 வாங்குனா நம்ம அதிகமா வாங்கணும்ன்ட்டு, அவளோட எல்லா செயினையும் அடகு வச்சு 1,20,000 1,40,000 வாங்கியிருக்கான். நான் இந்த மாதிரி பிசினஸ் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ரெனோ பண்ணியிருக்கான். சரியா? இவங்க 2 பேருக்கும் பணம் பிரச்சனைனால சண்டை வந்துருச்சு. சண்டை வரவும் இவன் வந்து எல்லார்கிட்டயும் உருட்டுறான், இவன் பணத்துக்காக பேசுறான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரியவும் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் வந்து சொன்னான், அவதான் என்கிட்ட பணம் வாங்கினா அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி பப்புவும் சரி ரெனோவும் சரி லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி, சரியா? நாங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி எங்களை பிரிக்கணும்ட்டு 2 பேரும் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் ரெனோவும் லவ் பண்ணணும், இந்த மாதிரி நானும் ரெனோவும் ரெனோ எனக்கு வந்து கேஷ் கொடுத்தான், நான் வந்து ஆங்கிரி ஒய்ஃப்னு வச்சிருந்தேன், அப்படி இப்படின்னு கதெல்லாம் விட்டான். அப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி சில்லறை காசு கொடுத்துருக்கேன், உனக்கு நான் 40,000 பணமும் கொடுத்துருக்கேன், உங்க அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க, உங்க அம்மா ஒட்டி இல்லைன்னு சொல்ல சொல்லு, உங்க அம்மா கிறிஸ்டின் தானே, ஞானஸ்தானம் எடுத்தவங்க தானே, போய் சொல்லக்கூடாதுங்க. அவங்க அது கடைசி வரையும் அவங்க ஒத்துக்கவே இல்லை, அவங்க அம்மாவையும் பேசுறது. அவன் ஒரு ஃப்ராடுல. அவன் நம்ம போய் சொன்னோன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன சொல்வ? அந்த டைம்ல யாரா இருந்தாலும் பொறாமையில பேசுறாங்க, தப்பு பேசுவாங்க, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டேன்டி. அவ சொல்றா, எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்க 5 நாள் ரூம் போட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக் ஆயிட்டு. அந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. இவன் வந்து ஒண்ணுமே சொல்லல என்கிட்ட, எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு சொல்லுது, அது சொல்லுது ஒரு வார்த்தை. அவங்க வந்து அவங்க அம்மாவே சொல்றாங்களாம், என் பிள்ளை ஆம்பளை 1000 பேர்ட்ட போவான், நீ பொண்ணு, நீ ஒழுங்கா இரு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படி தெரியுமா, சரியா? பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன் என்கிட்டயே அவங்க அம்மா நல்லா பேசுவாங்களே, நாங்க வீடியோ கால்லாம் பேசுவோம், சரியா? அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா மீன் மார்க்கெட்ல இருப்பாங்க, அப்போ வீடியோ கால் பண்ணி பேசல என்ன தெரியுமா சொல்லுவான், இது பாருமா, இந்த பிள்ளைய பாருமா, எனக்கு மாமா வேலை பார்க்கணும், நல்ல பிள்ளையா மாமா வேலை பாருமா அப்படின்வாங்க, தெரியுமா? அவங்க அம்மா கிட்ட எல்லாம் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, அவங்க ஊருக்கே தெரியும் நீ நான் பேசுறது. எப்படின்னா, அவங்க அம்மா வந்து உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கையில எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டான், தரவே இல்லை, யாருமே தரல, சரியா? அந்த டைம் நான் ஹெல்ப் பண்ணனால யாரும் அது ஒரு ஃபோன் பண்ணி ஒரு காசுன்னு கேட்டோம்னா தந்துச்சு. யாரும் எப்படி ஃபோன் கேட்டு என்கிட்ட தேங்க்ஸ்மா அவங்க வீட்டை காப்பாற்றினதுக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, அவங்க சொந்தக்காரவங்கலாம். அப்போதான் என்ன அவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்று சொல்லட்டான், நான் உன்னை எங்கள் கூட பிறந்த பொண்ணான்னு நான் நினச்சி சொல்கிறேன், சரியா? நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ரெனோவையும் இந்த ஓஸ்டையும் மட்டும் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது. வந்து நம்ம தலையில நம்மளே மண்ணல்லி பூசிக்கிற கதை தான். எனக்கு உண்மையா பயமா இருக்குடி. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க அம்மா, ரெனோ என்ன சொல்றா, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் ஒத்த காலையில. ஆனா இது வரைக்கும் அவனுக்கு உண்மையா தான் இந்த யோயோக்குள்ள. ஆனா எனக்கு ஒரு என்ன அது வந்து நம்ம தனியா கொண்டு போய் கூட போட்டுருவோம், அது சாப்பிட வெயிட் ஆயிரும். சரி, நீ அவன் ஒத்த கால நிக்கிறான், ஓகே, உன்னை மேரேஜ் பண்ண அதெல்லாம் ஓகே. நீ எந்த நம்பிக்கையில போயிட்டு மேரேஜ் பண்ணிப்ப? அவன் ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆயிருக்கு, அந்த விஷயம்லாம் சொன்னானா? அவன் ஊர்ல போயிட்டு நீ ஒரு மேரேஜ் பண்றனா அவங்க ஊர்ல போய் இதெல்லாம் விசாரிக்க மாட்டியா? நீ கூப்பிட்டுட்டே இருக்கான், வாணி பண்ணலான்ட்டு பயமா இருக்கு. அவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்த கிடையாது, பயப்படாத, நீ போய் விசாரி. ஏன்னா அவங்க ஏரியால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏய் நீ மேரேஜ் பண்ண பொண்ணாடா, அந்த 1 மாசம் இருந்தது அந்த பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மூஞ்சி பார்த்தே அவங்கலாம் நிறைய பேர். அதனால நீ போய் விசாரிச்சு எதுவும், ஏன்னா லைஃப் ஒரு வாட்டி தான், சரியா? இப்போ நான் பட்டுட்டு உட்காந்துருக்காங்க, நீ வராது. ஏய் நான் ஏன் போய் சொல்ல போறேன், ஏன்னா அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் ஃபர்ஸ்ட் இந்துவா தான்
அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுனால தான் அவங்க வந்து ஜீசஸ்னா யாருன்றதே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரிலாம் அவங்க என்கிட்ட சொன்னான். அவன் என்கிட்ட இது வரையும் ஓப்பனா சொல்றேன், என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா எதுவுமே அவன் என்கிட்ட மறைச்சது இல்லை. என்கிட்டயும் சரி அப்படியே அக்காக்கிட்டையும் சரி, நாங்க 2 பேர்கிட்டயுமே அவன் எப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் இல்லை ஃபோன் வாங்கினாலும் எது வாங்கினாலும் என்கிட்ட சொல்லிடுவான். கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? 1 month தான் இருந்தாங்களாம். ஏன் புரிஞ்சுக்கணும்? இவன் வந்து டைவர்ஸ் அந்த பிள்ளை தான் அப்ளை பண்ணிடுச்சு. இவன் வந்து வேலை வெட்டிக்கு ஒழுங்கா போக மாட்டான், ஏதேதோ யூஸ் பண்றான், இன்ஸ்டாகிராம்ல பேசுறான், பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா பேசுறான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை விட்டு போனதா நான் கேள்விப்பட்டதும் இல்லாம இவனும் அதெல்லாம் சொன்னான். அதனால நான் இது வரையும் ஹலீம் கிட்ட கூட சொன்னது நான் உன்கிட்ட சொல்றேன், நீ வந்து நாலு பக்கம் விசாரிச்சுட்டு மேரேஜ் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி தான் உனக்கு கல்யாணம்ன்றது ஆகும். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இப்போ குடும்பம்னு சொல்லி நம்ம முட்டானா இருக்காங்க, இன்னும் முட்டானா இருக்காங்க, இன்னைக்கு கூட நம்ம அம்மா கேட்குறாங்க கொஞ்சம் என்னம்மா கல்யாணம் பண்ணுறதுன்னு நிற்கிறாங்க, நிறுத்து கட்டி விடுறதுக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன்ல, நீ வந்து தெளிவா முடிவெடு, போய் விசாரி, உங்க வீட்ல இருந்து விசாரிக்க சொல்லு. என்ன தெரியுமா சொல்றான், சிஸ்டர் வந்து பிளாக்மெயில் பண்றாங்க இப்பெல்லாம். பாவம் சொல்லு ஓப்பனா. இப்பெல்லாம் அனிம் இந்த மாதிரி சொன்னான்னு வச்சுக்கோங்க, நான் இப்படியே சொல்லுவேன், நான் வேணா கேஷ் போட்டு விடுற சாவன் வேணாமா இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் நம்பவே இந்த மாதிரி தான் சொன்னான் இவனும். சரியா இப்ப நான் செத்தா கிடக்கான், உயிரோட தானே இருந்து இங்க ஊட்டிட்டு இருக்கான். உருட்டுறானா? இன்னைக்கு தாண்டி வரான், என்னைக்கு வந்தான்? ஏய் நீ வேற சும்மா இரு, டெய்லி தான் நானும் மெசேஜ் போட்டுட்டு இருக்கேன் அவன்கிட்ட. சரி இனிமே நோட்டம் வர அழியும், இனிமே வந்து செத்துருவேன். சரியா அழியும் பேச மாட்டேன், அதுக்கப்புறம் பேசிருப்பா அவன். ஏய் எப்படி நீ பேச சொல்ற, எந்த நம்பிக்கையில பேச சொல்ற? 4 வாட்டி நம்பிக்கை கொடுத்தேன் சரியா, 4 வாட்டி நீயே யோசிச்சுட்டு உன்னை பேசினாலும் நீதான் வேணும்னா அவன் இருக்கான். உண்மையை சத்தியமா சொல்றேன், நீதான் நினைப்பான். நீங்க அவன் இருக்கான்றது வேறடி, இப்ப நான் கூட தான் இருப்பேன் சரியா. நான் லைஃப்ல அவன் என்னன்னு இப்போ இன்ன வரையும் அவன் என்ன முயற்சி பண்ணிருக்கான் சொல்லு, எத்தனை ஒரு முயற்சி பண்ணிருக்கானா? இப்ப வேலைக்கு போறான் அவன். எத்தனை நாளைக்கு போவான் நீயே சொல்லு, அவன் எத்தனை நாளைக்கு போவான்? நோம்பு முடியறவரையும் போவான். நோம்பு முடிஞ்சும் சென்னை கிளம்புறான். அப்புறம் என்ன சென்னைக்கு வருவான். சொல்றது கேக்குது, நான் சொல்றது கேளு ஜில்லு, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. வேலைக்கு சென்னைக்கு வருவானா 3 நாள் இருப்பான், மிஞ்சி போனா 1 வாரம்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா பண்ணுவான், செட் ஆகலன்னா அம்மா நான் வீட்டுக்கு வரமான்னு சொல்லிட்டு போவான். இதேதான் இப்ப வண்டி வாங்கியிருக்கான் சரியா. ஃபர்ஸ்ட் ஒரு வெர்பல் கடையில ஒர்க் பண்ணான். அவனை பத்தி என்கிட்ட கேளு, நான் ஏன் லைஃப்லயே அவன் கூட வாழ்ந்துட்டேன். அவன் வந்து சைக்கோடி சரியான, அவனுக்கு ஒரு இடத்துல வேலை எல்லாம் செய்ய மாட்டான் அவன். நான் இப்ப சொல்றேன், நோம்பு முடிஞ்சு அவன் சென்னைக்கு வரான்றல, சென்னையில அவன் வேலை செய்யட்டும். அவன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் அவன் வேலை செஞ்சுட்டான், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டி. சரிடி அவன் வேலை செய்வான், நான் சப்போர்ட் பண்றேன். அழியும் ஒழுங்கா காப்பாத்து, ஒழுங்கா வேலைக்கு போ. ஜைரா கதையெல்லாம் சொன்னானா அவன்? கொஞ்சம் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. நீ வந்து நான் உன்னை சொல்லலாமியா, நீ வந்து ஒழுங்கா தான் நீ இருந்த. சத்தியமா சொல்றேன், ஒழுங்கா லவ் பண்ணி நல்லா தான் இருந்த. என்னைக்கு நீ அந்த கும்பலோட சேர்ந்தியோ அன்னோட வாழ்க்கை நாசமா போயிட்டு நீ மாறிட்ட. நான் அப்பதே சொன்னேன், ரொம்ப அடிச்சுக்காதீங்கடா, லிமிட்டாடிடான்னு அவன்கிட்டயே சொன்னேன். ஒரே மட்டும் ஆடுனீங்க எல்லாம், அப்படி திரிஞ்சீங்க எல்லாரும். கடைசி தூக்கி வச்சாலாம். இருந்த நீங்க, நான் உனக்கு குத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்பெல்லாம் நல்லாதான் இருந்தீங்க. அந்த கும்பல் உள்ள வந்தது நாசமா போயிட்டு, எல்லாமே நாசமா போயிட்டு. இவர்தான் நேர்ல பார்த்தா செருப்பு கைட்டி அடி அவங்க நேர்ல பார்த்தா. அதான் அடிச்சாச்சு. அப்பவும் மட்டும் இருந்த மாட்டான், கூட்டின்னு வந்து ஏர்வாடியில வச்சு நல்லா குடும்பம் நடத்தினாங்க. நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்புனானே இவனை. அவ ஜைரான்றேன். நான் வந்து இப்போ 2 இப்ப என்ன ஒர்க் பண்றியா? ஒர்க் போறியா இல்ல வீட்டுல இருக்கியா? அம்மா கூட தான் ஒர்க் போறேன். நான் இப்ப ஊர்ல இருக்கேன்டி. சரி நான் இன்னும் 2 நெக்ஸ்ட் மந்த் 2 மாசத்துல நான் சென்னை வந்துருவேன். பாப்போம். அப்புறம் பெங்களூர் கிளம்பிடுவேன் பர்மனண்டா ஒர்க்கு.
என்ன இப்படிலாம் நடந்துட்டு நீ எப்படிங்க என்ன நீ ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு சும்மா நீ எதிர இழுத்து விட்டு போயிடாதீங்க. இல்லடி நீ இது ஓகே. இது பப்பு விஷயம் ஏன் அது வந்து எப்படி சொல்றதுன்னா பப்பு விஷயம் வந்து அவனும் ஒழுங்கு கிடையாது. நீயா நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் இல்லை. எனக்கு என்னன்னா அவன் லவ் பண்ண பொண்ணு டைரக்டா அவ வாயிலே சொல்லிட்டாளே. ஓகேவா? நான் அவ வந்து அவ என்ன சொல்றான்னா இப்போ வரைக்கும் ரெனாவை பத்தி எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவன்கிட்ட நான் பேசுறதான். அவனோட தம்பி அவ கூட கான்டாக்ட்ல இருக்கான். புரியுதா? ரெனோட தம்பி பப்பு கான்டாக்ட்ல இருக்கானா? ரெனோவை பத்தி கேட்டுட்டு தான் இருக்காளாம். வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியுது. அவளே சொல்றா என்கிட்ட நான் ரெனோ இப்ப பேசினா கூட நான் பேசிடுவேன்றா. அப்ப பாத்துக்கோ. நான் ரொம்ப முடிவெடுத்திருக்கேன். நீ அவன் வந்தானா நான் 2 நாள் அமைதியா இருப்பேன். 3ஆம் நாள் நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். இவ்வளவுதான். இது என்கிட்ட நீ நிறைய மறைச்சிட்ட. இது வந்து நீ ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா கூட உங்களை நீ நம்பிக்கை வந்திருக்கும். நீ வந்து லவ் பண்ணி என்னை வந்து வெளில போயிட்டு இருக்கு. இப்போ இடையில உன்னை பத்தி கேட்கறது கூட நீ உள்ள வந்து உன்னை பத்தி அவ்வளவு விஷயம் சொல்றாங்க. நீ நம்பல. அந்த பொண்ணுக்கு டைரக்டா கிட்ட அந்த பொண்ணு ஆமான்னு சொன்னிச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம்னு கேட்பேன். ஆனா ஒரு வாரம் நூல் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வாரம்லாம் கிடையாது. அந்த பப்பு பாதி உண்மை பாதி போய் பேசுவா. சரியா? நீ பப்பு எல்லாம் நம்பவே நம்ப